அகதா கிறிஸ்டியின் அந்த புதையல் எங்கே? அத்தியாயம் 3. உயரிடத்தில் பரபரப்பு. சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க என்றார் லார்ட் கேட்டர்ஹாம். இதே வாக்கியத்தை இவர் 3 முறை ஏற்கனவே உபயோகப்படுத்திவிட்டார். ஒவ்வொரு தடவையும் இது எப்படியாவது உரையாடலை முடிக்க உதவி அவரை தப்பிக்க வைத்துவிடும் என்ற எதிர்பார்ப்போடு இவர் ஒரு அங்கத்தினராய் சம்பந்தப்பட்டுள்ள லண்டன் கிளப்பின் படிக்கட்டுகளில் வற்புறுத்தி நிற்க வைக்கப்பட்டு முடிவே அற்று நீளும் மதிப்பிற்குரிய சார்ஜ் லோமெக்ஸின் நீண்ட உரையாடலை கேட்டுக்கொண்டே இருப்பதை இவர் வெறுத்தார். கிளெமெண்ட் எட்வர்ட் அலிஸ்டர் பிராண்ட் கேட்டர்ஹாம் பரம்பரையின் 9வது பிரபு. அழுக்காய் உடையணிந்திருக்கும் ஒரு ஜென்டில்மேன். பிரபுத்துவம் உள்ளவர் பற்றி பரவலாக அறியப்பட்டுள்ள எவ்வித அறிகுறியும் அவரிடம் இருப்பதாய் தோன்றாது. அவரது கண்கள் சோர்ந்து நீல நிறத்தவை, மெலிந்த சுரத்தற்ற நாசி, விளங்க முடியாத ஆனால் கருணை மிகுந்திருக்கும் நடவடிக்கை. இப்படிப்பட்ட ஒரு சாதாரணமானவரின் மிகப்பெரிய துர்திர்ஷ்டம் இவரை போல் அல்லாது படோடோபமாய் வாழ்ந்த இவருடைய சகோதரரான 8வது கேட்டர்ஹாமுக்கு அடுத்த பட்டம் வகிக்க வேண்டி வந்ததுதான். முந்தைய பிரபுவான 8வது கேட்டர்ஹாம் நிஜ பிரபு என்பதற்கான ஓர் அடையாளமாய் திகழ்ந்தவர். இங்கிலாந்தின் அனைத்து வீடுகளிலும் தினசரி வார்த்தையாய் புழங்கிய பெயர் அவர் பெயர். அவர் வெளியுறவு அமைச்சரின் செக்ரட்டரியாக பணியாற்றிய போது இங்கிலாந்து மன்னரின் பல சந்திப்புகளில் பங்கேற்றிருக்கிறார். அவருடைய கிராமப்புறத்து தங்குமிடமான சிம்னிஸ் விருந்தோம்பலுக்கு உகந்த எடுத்துக்காட்டாய் திகழ்ந்தது. அவரது மனைவியான பெர்த் நாட்டு மன்னரின் மகள் மிக பிரமாதமாய் ஒத்துழைத்ததன் காரணமாய் சிம்னீஸில் அலுவலக மற்றும் அலுவலக சம்பந்தமற்ற சந்திப்புகள் பலவற்றை நிகழ்த்தினார். அங்கு போய் தங்கிராத ஒருவரை சுட்டிக்காட்ட முடியாது என்னும் அளவுக்கு அதன் புகழ் ஓங்கியிருந்தது. இவையெல்லாம் நல்லதுதான். 9வது கேட்டர்ஹாமுக்கு தனது அண்ணன் மீது அளவு கடந்த மதிப்பும் மரியாதையும் உண்டு. ஆனால் சிம்னீஸை ஒரு தனிப்பட்ட சொத்தாக கருதாமல் அதை ஒரு அரசாங்க பொருளாக அண்ணன் கொண்டாடியதுதான் தற்போதைய லார்ட் கேட்டர்ஹாமுக்கு பிடிக்காதது. ஏனென்றால் இவருக்கு அரசியல் பிடிக்காது, அரசியல்வாதிகள் பிடிக்காது. ஆகவே இப்பொழுது மதிப்புக்குரிய சார்ஜ் லோமெக்ஸுடனான உரையாடல் பிடிக்காது. எங்கும் எதிலும் வியந்து போய்விடும் மனிதன் லோமெக்ஸ். சிவந்த முகமும் பிதுங்கிவிடும் போன்ற விழிகளும் மிக அதிகமாகத்தான் மட்டுமே பிரதானம் என்னும் எண்ணமும் கொண்டவர். சொன்ன பாயிண்டை பிடிச்சிட்டீங்களா கேட்டர்ஹாம்? எவன் எதை வேணும்னாலும் எழுதி கலவரம் உண்டு பண்ணிட்டு போகட்டும். ஆனா இப்போதைக்கு அப்படிப்பட்ட எந்த விதமான அவதூறுகளும் வெளியிடப்படுவதையும் நாம அனுமதிக்க கூடாது. இப்போ இருக்கிற நிலைமை மிக மிக நுண்மையானது. எப்பவுமே இங்க நிலைமை என்ன வாழுதான் என்று சூடாய் சொன்னார் கேட்டர்ஹாம். மை டியர் சார், எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க வேண்டிய பதவியில நான் இருக்கேன். சரியா சொன்னீங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க என்று தன்னுடைய பழைய பாதுகாப்பு கவசத்தை மீண்டும் கையில் எடுத்து கொண்டார் கேட்டர்ஹாம். இந்த எர்சோஸ்லோவாக்கியா பிசினஸ்ல ஒரு தடவை நாம வழுக்கிக்கிட்டா கூட போதும், அவ்வளோதான். அப்புறம் தலை தூக்கவே முடியாது. எண்ணெய் கிணறு சம்பந்தப்பட்ட அத்தனை தள்ளுபடிகளும் பிரிட்டிஷ் கம்பெனிகளுக்குத்தான் தரப்பட வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். ஆமாமா, ரொம்ப ஆமாமா. ஹெர்சோஸ்லோவாக்கியாவின்
ஒப்லோவிச் இளவரசர் மைக்கேல் அடுத்த வார இறுதியில வரார். அவரை அப்படியே தூக்கிட்டு சிம்னிஸ் போயிடணும், ஏதோ ஒரு படப்பிடிப்பு என்னும் போர்வையில. நான் இந்த வாரம் வெளிநாடு போகணுங்கிற திட்டத்துல இருக்கேன் என்றார் கேட்டர்காம். நான்சென்ஸ் கேட்டர்காம், எவனும் அக்டோபர் மாசம் கிளம்பி ஃபாரின் டூர் போகவே மாட்டான். என்ன குளிரு! தூரத்தில் நகர்ந்து கொண்டிருந்த ஒரு டாக்ஸியை ஏக்கத்துடன் பார்த்தபடி, என் டாக்டர் தான் கிளம்பி போய் ஓய்வா இருந்துட்டு வருவது சிறந்ததுன்னு நினைக்கிறார் என்றார். தன்னுடைய சுதந்திரத்தில் தலையிட வேண்டாம் என்று வெளிப்படையாய் சொல்லிவிட்டு நகரத்தான் கேட்டர்காமால் இப்போது முடியவில்லை. படு முக்கியத்துவம் கொடுத்துதான் பேசிக்கொண்டிருக்கும் நபரை கழுத்தில் கை வைத்து இழுத்து பிடிப்பது போல் நிறுத்தி வைக்கும் கெட்ட பழக்கம் லோமெக்ஸுக்கு உண்டு. நீண்ட கால அரசியல் அனுபவத்தின் பலன். இவ்விஷயத்திலோ லார்ட் கேட்டர்காமின் கோட்டிலேயே கையை பதித்து நிறுத்தி வைக்கும் அளவுக்கு சென்றிருந்தாள் லோமெக்ஸ். மை டியர் மேன், நான் அரசாங்க ரீதியாகவே சொல்லிடுறேன். நம்மை நெருங்கிக் கொண்டிருப்பதை போன்ற ஒரு தேசிய நெருக்கடியின் போது இருப்பு கொள்ளாமல் நெளிந்தார் கேட்டர்காம். இப்படி நின்று கொண்டு லோமெக்ஸ் எப்போதோ எங்கோ கொடுத்த உரையின் ஒரு பகுதியை அவரது வாயாலேயே கேட்டுக்கொண்டிருப்பது லார்டை பாடாய்படுத்திற்று. லார்டுக்கு முன் அனுபவம் உண்டு. மூச்சு விடாது முற்றுப்புள்ளியும் அற்று தொடர்ந்து 20 நிமிடங்கள் மதிப்பிற்குரிய ஜார்ஜ் லோமெக்ஸால் பேச முடியும் என்று. எனவே ஆல் ரைட் என்று சம்மதித்து விட்டார். அவசரத்தில் நீங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுவங்கல்ல? இதுல ஏற்பாடெல்லாம் பண்ணுவதற்கு ரொம்ப கிடையாது. எப்பவுமே சிம்னிஸ் தயாராகவே இருக்கும். நான் அந்த இடத்திலிருந்து 7 கல் தள்ளி தங்கியிருப்பேன். அந்த அளவலில் நானும் ஒரு அங்கமா வந்திருப்பதென்பது இயலாதது. ஆமாமா என்றார் மறுபடியும். ஆனால் ஏனப்படி இருக்கக்கூடாது என்ற ஆறுதல் இல்லாமலேயே இப்போதைக்கு ஏனப்படி என்று தெரிந்து கொள்ளவும் அவருக்கு ஈடுபாடு கிடையாது. பில் எவர்ஸ்லேவும் கூடியிருப்பதை நீங்க ஆட்சேபிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். செய்திகளை அனுப்புவதில் அவர் உபயோகமாய் இருப்பாய். பேரானந்தம் என்றார் கேட்டர்காம். பில் ஒரு டீசன்ட் ஆளு. மேலும் பண்டிலுக்கும் அவருக்கும் பிடிக்கும். ஷூட்டிங்குன்னு போடும் நாடகம் இல்லை இதுல முக்கியம். அந்த போர்வையை நாம எதை மறைக்க போடுறோமோ அது முக்கியம். லார்ட் கேட்டர்காம் மறுபடியும் மனம் சிதைந்தவராய் ஆனார். அப்ப எல்லாம் முடிஞ்சது. இளவரசர், அவரோட பரிவாரம், பில் மற்றும் ஹெர்மன் ஐசக். யாரு? ஹெர்மன் ஐசக்? நான் உங்ககிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருந்த உயர்நிலை ஆலோசனை குழுவின் ஒரு பிரதிநிதி. எல்லாம் பிரிட்டிஷார் மட்டுமே ஆன குழு. எஸ். ஏன்? நத்திங் நத்திங். கேட்டேன். விதவிதமா பெயர் வச்சிருக்காங்க இவங்க. அப்புறம் நிச்சயமா ஓரிரு நபர்கள் வெளியிலிருந்தும் இடம்பெறணும். அப்பதான் அது ஷூட்டிங் என்னும் யூகத்தை வலுக்க வைக்கும். மிஸ்ஸஸ் எஸ்லின் சரிப்பட்டு வருவாங்க. சின்னவ, விமர்சனமெல்லாம் தெரியாதவ, முக்கியமா அரசியல் நாணம் கிடையாது. இதை பண்டில் ஏற்பாடு பண்ணிடுவா. ஏதோ ஒரு புது ஐடியாவால் அகப்பட்டு கொண்டவரை போல ஆன லோமெக்ஸ் இப்ப எனக்கு விந்தையா படுது என்றார். நான் ஜஸ்ட் இப்ப உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயம் ஞாபகத்தில் இருக்கா? நீங்க எதையெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நோ, தப்பான நேரத்துல இப்ப தேவையில்லாம நடந்துகிட்டு இருக்கிற சமாச்சாரத்தை சொன்னேன் என்றவர் மர்மமான முறையில முணுமுணுப்பாய் பேச தனது குரலை வெகுவாய் தாழ்த்தி கொண்ட அவர், வரலாறு, வாழ்க்கை வரலாறு, கவுன்ஸ்டைல் பீச்சின் வாழ்க்கை வரலாறு என்றார். இதை பற்றி உங்க கணிப்பு தவறு என்றார் லார்ட்.
விளைந்த கொட்டாவியை மட்டப்படுத்தியபடியே மக்களுக்கு அவதூறுகளும் கோல் சொல்லும் படைப்புகளும் மிகவும் பிடிக்கும். அவங்கள விடுங்க, நானே கூட வாழ்க்கை வரலாறுகளை மிகவும் சுவாரஸ்யமாக படிப்பேன், கொண்டாடுவேன். மக்கள் அப்படிப்பட்ட சரிதைகளை படிப்பாங்களா மாட்டாங்களா என்பது கிடையாது இப்ப பிரச்சனை. அவங்க படிக்கத்தான் செய்வாங்க. யாருக்கு தான் மற்றவங்க வாழ்க்கையில ஈடுபாடு கிடையாது? ஆனா அதை இப்ப வெளியிடுவது எல்லாத்தையும் மூழ்கடிச்சிடும். எஸ், எல்லாத்தையும் அழிச்சு பாழாக்கிடும். எச்சோஸ்லோவாக்கியா மக்கள் மறுபடியும் மன்னராட்சிக்கு திரும்பிட ஆவலா இருக்காங்க. பிரின்ஸ் மைக்கேலுக்கு பட்டம் சூட்ட துடிச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு ஊக்குவிப்பும் ஆதரவும் மன்னர்கிட்ட இருந்து இருக்கு. இப்படி பேசிவிட்டு சற்று அமைதியான லோமெக்ஸ் திடீர் நினைவு வந்தவராய், இதை விடவும் மோசமானதெல்லாம் நடக்கலாம் என்றார். யாராவது துரதிருஷ்டவசமா காணாம போயிட்டா அதை பற்றி யாராவது மறுபடியும் கிண்டினா என்ன சொல்றேன்னு புரியுதா? லார்ட் கேட்டர்ஹாம் இதுவரை எதுவும் விளங்காதது போலவே இதுவும் புரியவில்லை என்பது போல விழித்தபடி நோ என்றார். எது தொலைஞ்சது? அதை பற்றி நீங்களும் கேள்விப்பட்டிருக்கணுமே. சொல்ல போனா அவங்க சிம்னீஸ்ல இருந்த போதுதான் அது நடந்தது. ஹென்றி இதனால ரொம்பவும் உடைஞ்சு போனார். அவரை ஒண்ணுமே இல்லாம இல்லை இது ஆக்கிடுச்சு. பரபரன்னு எனக்குள்ள ஈடுபாடே நீங்க வளர்க்குறீங்க என்றார் லார்டு. யார் அல்லது எது காணா போனது? நன்றாய் வளைந்து முன்னால் வந்த லோமெக்ஸ் அவரது இதழ்களை லார்ட் கேட்டர்ஹாமின் காதுகளுக்குள் முழுக்கவும் செருகி ஓதினார். அடக்கடவுளே, புண்ணியமா போகும், இப்படி காதுல வந்து குதறீங்க. அது கிடைக்கட்டும், நான் சொன்னது கேட்டுதா இல்லையா? எஸ், கேட்டேன் என்றார் லார்ட் எதிர்ப்பாய். அது நடந்தப்ப அதை பற்றி என்னவோ கேள்விப்பட்டது இப்ப எனக்கு நினைவுக்கு வருது. விசித்திரமான சமாச்சாரம். யார் அதை பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அது அப்புறம் கண்டுபிடிக்கப்படவே இல்லையா? இல்லவே இல்லை. இந்த விஷயத்த நாம படு ஜாக்கிரதையா கையாளணும். தொலைஞ்சு போனது பற்றி ஒரு சின்ன குறிப்பு கூட கசிஞ்சிடக்கூடாது. ஆனா ஸ்டைல் பேச்சு அப்ப இருந்தார். அவருக்கு இந்த சமாச்சாரம் பற்றி என்னவோ தெரியும். முழுசும் இல்லை, ஆனா என்னவோ தெரியும். நாங்க ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல டச்சுக்காரங்க விஷயத்துல அவர்கிட்ட அறிவில்லாம நடந்துகிட்டு இருக்கோம். ஒருவேளை அந்த வன்மத்தால எல்லாத்தையும் எழுதி தந்துடும்னு அவர் முடிவெடுத்திருந்தால் அது விளைவிக்கக்கூடிய இறுதி முடிவு. இதை பற்றி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. எல்லோரும் இப்ப புதுசா முழிச்சுக்கிட்டு கேட்பாங்க, எதுக்காக அது அவசர அவசரமா அப்படி மூடி மறைக்கப்பட்டது? பின்ன நிச்சயமா ஊருலகம் எல்லாமும் தான் கேட்கும் என்றார் லார்ட் வெளிப்படையாய் தெரியும் முழு உற்சாகத்தோடு. பேச்சு வாக்கில் உயர்ந்து போயிருந்த தன்னுடைய குரலை தற்பொழுது மட்டுப்படுத்தி கட்டி இழுத்து, நான் சாந்தமா இருக்கணும் என்றார் முணுமுணுப்பாய். நான் சாந்தமா இருந்தாகணும். ஆனா ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு, மை டியர் ஃபெல்லோ. இதுல, அதாவது வாழ்க்கை சரிதத்துல சொல்றேன், கிறுக்குத்தனமா விளையாட அவர் நினைத்திராத பட்சத்துல எதுக்காக அத லண்டனுக்கு இப்படி உலகத்தையே ஒரு சுத்தி அனுப்பி வச்சிருக்கணும்? விசித்திரமா தான் இருக்கு. அதானே, நம்ம ஏஜென்ட்டுங்க தான் பாரிஸ்லயும் இருக்கானுங்களே. வாழ்க்கை குறிப்பு மிக ரகசியமான முறையில அவர் மண்டையை போடுவதற்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி அனுப்பப்பட்டிருக்கு. எஸ், அதனாலதான் அதுல என்னவோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்றேன் என்றார் லார்டு.
சற்று நேரத்துக்கு முன்னால வெளிப்படையா அவர் காட்டிய அதே கொண்டாட்டத்தை மீண்டும் பிரதிபலித்தபடி. அந்த புத்தகம் ஜம்மி அல்லது ஜேம்ஸ் அல்லது மேக்ராத் என்னும் ஆளுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாய் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். கன்னடா ஆளு, ஆப்பிரிக்கால இருக்கான். ஆஹா என்றார் லார்ட் புன்னகையாய். ஜேம்ஸ் கிரானார்த் மாளிகையில நாளைக்கு வியாழக்கிழமை வரான். இப்ப விஷயத்த எப்படி கையாள போறீங்க? உடனடியா நாம போய் அவனை சந்திச்சிடலாம். இதனால் விளையவல்ல அபாயகரமான விளைவுகளை எடுத்து சொல்லலாம். குறைந்தபட்சம் 1 மாசத்துக்காவது அந்த வாழ்க்கை குறிப்பை வெளியிடுவதை தாமதமாக்கும்படி கெஞ்சலாம். எப்படியாவது சட்டத்துக்கு உட்பட்டு அந்த புத்தகத்தை எடிட் பண்ணிவிடும்படி மன்றாடலாம். ஒருவேளை அதெல்லாம் ஒரு மண்ணும் முடியாதுன்னு அவன் சொல்லிட்டானா? ஆலோசித்தார் லார்ட் கேட்டர்ஹாம். அதை நினைச்சாதான் எனக்கும் பயமா இருக்கு என்று விட்டார் லோமக்ஸ். இதனாலதான் அவனையும் சிம்னிஸுக்கு வர வைப்பது புத்திசாலித்தனம்னு சட்டுன்னு எனக்கு தோணுச்சு. பிரின்ஸ் மைக்கேலையும் நேரா பார்க்க வைப்பதுல அவன் சுருண்டிடலாம். நம்ம வேலையும் சாந்தமா முடியும். இதுக்கு தான் நான் அனுமதி தர முடியாது என்று அவசரமாய் சொன்னார் கேட்டர்ஹாம். எனக்கும் கன்னடாக்காரனுங்களுக்கும் எப்பவுமே ஒத்துப்போவது கிடையாது. எப்பவுமே. அதிலும் குறிப்பா ஆப்பிரிக்காவில் வாழ்ந்த கன்னடாக்காரனுங்களோட. ஆனா இவன் ஒரு அற்புதமான ஆளா உங்களுக்கு ஆகிடலாம். நோ லோமக்ஸ், இந்த விஷயத்துல நான் ஸ்திரமா நிற்கிறேன். வேற யாராவது தான் அவனை சமாளிச்சாகணும். அப்ப என்ற லோமக்ஸ், இதுக்கு ஒரு பெண் தான் சிறப்பா உதவுவான்னு எனக்கு படுது. ஒரு பெண்ணால தான் இந்த விஷயத்த நுண்மையாகவும் தந்திரமாகவும் கையாள முடியும். இப்ப நிலைமை எப்படி இருக்கோ அதை அப்படியே அவன் கொஞ்சம் கோபம் கொள்ளாதபடி அழகா அவன் முன்னாடி வைக்கவும் முடியும். இதுக்காக பொம்பளைங்களை அரசியலுக்குள்ள நான் அனுமதிக்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். ஆனா பெண்கள் அவங்களுக்கான வட்டத்துக்குள்ள இருந்தபடியே அதிசயங்களை நிகழ்த்தி காட்ட முடியும். ஹென்ரியின் மனைவியும் அவனுக்கு பண்ணியதையுமே உதாரணமா கொள்ளலாம். மரிக்கா ஓர் அற்புதம், தனித்துவம் மிக்கவ, துல்லியமான ஒரு அரசியல் பணிப்பெண். இந்த பார்ட்டில மரிக்காவும் வரணும்னு நீங்க கூப்பிட போறதில்ல இல்லையா? சன்னமாய் கேட்டார் லார்ட் கேட்டர்ஹாம். அவருடைய மச்சினியை குறிப்பிட்டதும் சற்றே வெளிரினார். நோ, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பெண்கள் பொதுவா ஏற்படுத்த வல்ல தாக்கத்தை பற்றி நான் பேசுறேன். நான் ஆலோசிப்பது ஒரு இளைய பொன்னை. வசீகரம், அழகு, சாந்தம் எல்லாம் சேர்ந்த பெண்ணை. பண்டிலை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பேசலையே. பண்டில் இதுக்கெல்லாம் லாய்க்கற்றவ. இணக்கமா இருக்கணும்னு அமைதியையும் ஒற்றுமையும் பேசுறவ. அவகிட்ட போய் இத பேசினா வெடியா சிரிப்பா. உங்க பொண்ணு கேட்டர்ஹாம் வசீகரமானவதான். ஆனா குழந்தை. நமக்கு தேவை வேற மாதிரி. சமநிலைப்பாடு கொண்ட உலக ஞானம் மிக்க, அதாவது என் உறவுக்கார பொண்ணு விர்ஜீனியா மாதிரி. மிஸ்ஸஸ் ரேவல். லார்ட் கேட்டர்ஹாம் பிரகாசமானார். பார்ட்டியை இவரும் கூட சேர்ந்து கொண்டாடலாம் என்ற நப்பாசை இப்பொழுது அவருக்குள் ஊறியது. சரியான ஆளை சொன்னீங்க மிஸ்டர் லோமக்ஸ். லண்டனில் இருக்கும் நம்பர் 1 வசீகர பெண். எர்சோஸ்லோவாக்கியா சமாச்சாரத்துல கூட அவ இருந்திருக்கா. அவரோட கணவர் அங்கிருந்த தூதகரத்துல இருந்தவர், நினைவிருக்கா? அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில
கவர்ந்திழுக்கும் தனிப்பட்ட மனுஷி. இதமான பார்த்த மாத்திரத்தில் பிரியமுண்டாக்கும் படைப்பு. அப்ப எல்லாம் நல்லபடியா ஆகிடுது. கேட்டர்காம் தோளிலிருந்த பிடியினை தற்சமயம் மிஸ்டர் லோமேக்ஸ் தளர்த்து கிடைத்த வாய்ப்பை தவறவிடாது பயன்படுத்தி கொண்டார் லார்ட். அப்ப நான் கிளம்புறேன் லோமேக்ஸ், தொடர்ந்தார். எல்லா ஏற்பாடுகளையும் நீங்களே பார்த்துப்பீங்க இல்லையா? பாய் பாய். ஒரு டாக்ஸிக்குள் தாமதியாது குதித்தேறிவிட்டார் அவர். அறுத்தெடுத்த லோமேக்ஸை வெறுத்தார் லார்ட் கேட்டர்காம். அவருடைய குண்டு சிகப்பு முகத்தை வெறுத்தார். கொத்து கொத்தாய் அவர் விடும் மூச்சுக்காற்றை வெறுத்தார். முந்திக் கொண்டு கொட்டும் அவருடைய கோழிக்குண்டு விழிகளை வெறுத்தார். எதிர்வரும் வார கடைசியை நினைக்கும் போதே அவருக்கு பெருமூச்சு உண்டானது. நாராசம், தாளாத நாராசம். அப்பொழுது விர்ஜீனியா ரேவலை நினைத்து கொண்டு அவர் குதூகலமானார். பார்த்த மாத்திரத்தில் கவர்ந்துவிடும் படைப்பு, சொல்லிக்கொண்டார். சிலிர்க்க வைக்கவென்று இருக்கும் அதி அற்புத படைப்பு. அகதா